யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் இப்பொழுது தங்களிடம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், தாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, இது ஒரு நாட்குறிப்பு, அதாவது டைரி. இதனுடைய வயது என்று எடுத்துக்கொண்டால் இது தன்னுடைய 100வது வயதை கடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த டைரியோடைய வயசு பார்த்திங்கன்னா 100 வயசு ஆகிப்போச்சு. 1926 இந்த டைரி. இந்த டைரியில் பார்த்திங்கன்னா, இந்த டைரியோட பேர் ஊழியன். அதில் நம்ம பாரத மாதாவுடைய சிலை இதை போட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், பாகிஸ்தானு, பங்களாதேஷ் எல்லாமே இருந்திருக்கு பாருங்கள். இது உள்ளுக்கையும் நான் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா இல்லையா, அதனால் கொஞ்சம் அது பழைய டைரி ஆயிடுச்சு. நான் அதோடைய உள்ளுக்க இருக்கிற பக்கங்களையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதோடைய உள்பக்க அட்டையில் விளம்பரத்தை பாருங்கள். தனலக்ஷ்மி ஸ்டோர், 81 பினாங்கு தெரு, பினாங்கு. அந்த தனலக்ஷ்மி ஸ்டோருடைய விளம்பரம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு நல்ல செய்தின்னு போட்டு, மைசூர் ஜவுளி வர்த்தக சாலை, கோணாப்பட்டு, உறையூர், பெங்களூர் சிட்டியை பற்றி ஒரு விளம்பரம். அந்த வருஷத்தோடைய பேர் அக்ஷய வருஷம் போல், தமிழ் வருஷம் 1926 ஆங்கில வருடம். பிரபுவில் தான் தமிழ் வருடங்கள் 60 பேரும் ஆரம்பிக்குது பாருங்கள். அக்ஷய கடைசி, அந்த வரிசையில் கடைசி வருஷம். அப்புறம் இண்டெக்ஸ், உள்ளுரை, பர்டிகுலர்ஸ், டைரிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பர்டிகுலரை கொடுத்துருக்காங்க. விஷயங்கள் இருக்குது. அதில் இது சொல்கிறேன். நிறையா விஷயங்களில் இதுவும் சில விஷயங்கள். யோகினி, அமிர்தாதி யோகங்கள். அமிர்தாதி யோகங்கள்னால் அமிர்த யோகத்தை யோகம் அது உட்பட அப்படின்னு அர்த்தம். அமிர்தாதி அப்படின்னா உட்படன்னு. பிரயாண சகுனம், அசுப சகுனம், செல்லும் திசைவாரங்கள், பொன்னுறுக்குதல், வீடு கட்டுவதற்குரிய மாதங்கள், நட்சத்திர உச்ச நாளிகை, வீட்டுக்கு விளக்கப்பட்ட இடங்கள், நோய் வந்தால் நீங்காத நாட்கள், யாத்திரை சூளம், முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை குறித்து வச்சுக்கோங்க. பள்ளி விழும் பலன். நம்ம தேடிக்கிட்டு தெரியணும். பள்ளி விழுந்தா எந்த இடத்துல விழுந்தா என்ன பலன்னு பார்க்குறதுக்கு நிறையா பேர் நம்ம பழைய காலன்று டைரியெல்லாம் தேடிக்கிட்டு இருப்போம். இதை சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைரியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எல்லா பக்கத்தையும் காட்ட முடியலை. உதாரணத்துக்கு சில பக்கங்களை காமிச்சிருக்கேன். தபால் தந்தி விளக்கம் பாருங்கள். புஸ்தகங்களுக்கு துண்டு பிரசுரங்களும், பணம் அனுப்புறதுக்கு கட்டணம், இந்தியாவை பற்றியும் இந்திய தலைநகரங்களை பற்றியும் ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியாக இருந்திருக்கு. தலைநகரம் திருச்சியாக இருந்திருக்கு பாருங்கள் மக்களே. தமிழ்நாட்டில் தேசிய ஜில்லாக்கள்னு பாருங்கள். 2, 4, 6, 7, 7, 14 இருந்திருக்கு. கோயம்புத்தூர், நீலகிரி ஒன்றா போட்டிருக்காங்க. இதையும் பாருங்கள், முக்கியமான ஒரு தகவல். தேசிய மகாசபை கூடிய இடங்களும் தலைவர்கள் பெயரும். நடந்த பம்பாயில் நடந்ததில் உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமையேற்றிருக்காரு.
கல்கத்தாவில் நடந்ததில் தாதாபாய் நவ்ரோஜி நடந்திருக்காரு, தலைமை வைத்திருக்காரு. சென்னையில் நடந்திருக்கு லால்மோகன் கோஷ் தலைமை வைத்திருக்காரு. இப்படியே வந்து கடைசியில் விசேஷ கூட்டங்கள்னு கடைசியில் இருக்குது பாருங்கள். அப்புறம் வருமான வரி விகிதம்னு போட்டு அது ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் வருஷத்துக்குரிய சரியான இங்கிலீஷ் வருஷங்கள்ட்ட அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டைரியில் இருக்கிற சில பக்கங்களை பாருங்கள். அந்த டைரியில் எல்லா பக்கத்துலேயும் ஒரு திருக்குறள் இருக்குது. கொஞ்சம் பக்கங்கள் தான் எழுதியிருக்காங்க, மீதியெல்லாம் பூரா காலியாக தான் இருக்குது, பிளாங்காக தான் இருக்குது. அதுலேயே சில பக்கங்களை வரவு செலவு எழுதியிருக்காங்க போல். அதில் ஒரு பழமொழியை பாருங்கள். யானைக்கில்லை தானமும் தர்மமும், பூனைக்கில்லை தவமும் தயையும். பூனை வந்து தயவு காட்டாது, எல்லாத்தையும் சாப்பிட்ரும். டைரியோட கடைசி பக்கத்தில் ஞாபக குறிப்புன்னு இருக்குது. ஞாபக குறிப்பு அதையும் தாண்டுனா வண்ணான் கணக்குன்னு இருக்குது பாருங்கள். வண்ணான் கணக்கில் ஒரு டோபி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கொடுக்குற உருப்படிகளோடைய விவரத்தை எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் தபால் அனுப்புகிறத பற்றி விவரமாக எழுதி வச்சுருக்காங்க. யாராருக்கு தபால் அனுப்பணும் அப்படிங்கிற தகவலையும் எழுதி வச்சுருக்காங்க போல். கடைசி பக்கங்களில் வரவு செலவு கணக்கை எழுதுகிறத பற்றி ஒரு கட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் வரவு செலவு கணக்கு எழுதிக்கிடுவாங்க போல். பின்பக்க உள்ளட்டையில் ஒரு விளம்பரம், மேஜிக் அப்படின்னு போட்டு, இன்கம் டேக்ஸ் ஏஜென்சி ஆஃபீஸ், ப்ரொஃபஸர் KSV நாத், சிவகங்கைக்காரர், அவரை பற்றி ஒரு விளம்பரம். அந்த பின் அட்டையில் பெங்களூர் கண்டாங்கியல், கெட்டிச்சாயம், திடமான உருப்படி, மலிவான விலை அப்படின்னு போட்டு மைசூர் ஜவுளி வர்த்தக சாலை, பெங்களூர் சிட்டிக்கு ஒரு விளம்பரம். இது டைரியோடைய பின்பக்கம். ஊழியன் அச்சுக்கூடம், காரைக்குடி. இந்த டைரி ரொம்ப விலை மதிப்பு மிக்க ஒரு பொக்கிஷம். இதை தங்களுடன் பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு வீடியோவில் தங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.